ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம February 16, 17 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காசி தமிழ் சங்கமம் 3.0. ஸோ இது வந்து டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கே நடக்குது? உத்தரப்பிரதேஷில் வாரணாசி அப்படிங்கிற பிளேஸில் தான் நடக்குது. அண்ட் ஃபஸ்ட்டாக இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது 2022 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து காசிக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான தமிழ் பாரம்பரியத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பை பறைசாற்ற விதமாக நடக்கக்கூடியது தான் இந்த காசி தமிழ் சங்கமம். ஸோ செகண்ட் டைம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2023, தேர்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2025 வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதோட எந்த ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த வருஷத்துக்கான காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியம் மற்றும் மருத்துவ உலகுக்கான அகத்திய மாமுனிவரின் பங்களிப்பு. ஓகேவா? ஸோ இதை மையப்படுத்தி தான் இந்த வருஷத்துக்கான காசி தமிழ் சங்கமம் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் இது வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில். ஸோ இந்த திட்டம் வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா திட்டங்களும் மக்களை சென்றடையுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் கடைசி புதன்கிழமை, ஓகேவா? ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் அதை அனௌன்ஸ் பண்ணுறப்ப கடைசி புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த வட்டத்தில் போய் கலெக்டர் வந்து தங்கி இருந்து அங்கே எல்லா ஸ்கீம்ஸும் மக்களை சென்றடையுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டமாக தான் இதை தொடங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இதை எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23 நவம்பர் 2023 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது நடைமுறைக்கு வந்தது வந்து 31 ஜனவரி 2024 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அகத்தியர். ஸோ அகத்தியரை மையப்படுத்தி தான் காசி தமிழ் சங்கமம் வந்து நடக்குது இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் அகத்தியரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அகத்தியரை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அகத்தியர் வந்து காசியில் பிறந்ததாக தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இவரை பற்றின குறிப்புகள் எதுலெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பரிபாடலில் காணப்படுது. அதில் காணப்படுற ஒரு வரி பார்த்தீங்க, இவரை பற்றி சொல்கிறது எழுமீன் மண்டலத்தில் உள்ள பொதியின் முனிவன் அப்படின்னு சொல்லி யாரை குறிக்கப்படுது அப்படின்னா அகத்தியரை தான் குறிக்கிறாங்க. ஸோ பொதியின் முனிவன் அப்படின்னு சொல்லி இவரை அகத்தியரை தனியாகவே சொன்னது யார் அப்படின்னா நல்லந்துவனார் சொல்லியிருக்காரு. ஸோ நல்லந்துவனார் எதை இயற்றியவர் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதி மாதவ முனி அகத்தியன் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா சேக்கிலார். ஸோ சேக்கிலார் யார்? நமக்கு பெரிய புராணத்தை ஏற்றி தந்தவர் தான் சேக்கிலார். அடுத்தது அகத்திய படலம் அப்படிங்கிற ஒரு படலத்தையே வந்து நம்ம கம்பர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் வந்து வச்சுருக்காரு. ஸோ நமக்கு தெரியும் கம்பர் வந்து ராமாயணத்தில் 6 காண்டங்கள் வந்து வச்சுருப்பார். என்னெல்லாம் அப்படின்னா அயோத்திய காண்டம், ஃபஸ்ட்டு வந்து பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஓகேவா? ஸோ 6 காண்டங்கள். இதில் சொல்லப்படாத ஒரு காண்டம் அப்படிங்கிறது உத்தரகாண்டம். அதை இயற்றினது யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ஓகே? ஸோ இதில் வந்து ஆரண்ய காண்டத்தில் தான் அகத்திய படலம் அப்படிங்கிற ஒரு படலத்தில் 28 செய்யுள்களை வந்து கம்பர் வந்து இயற்றியிருக்காரு. இது எல்லாமே வந்து அகத்தியரை பற்றின தகவல்களை சொல்லக்கூடியது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே? அடுத்தது கம்பர் வேறு என்னெல்லாம் அகத்தியரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லப்படுறா? அகத்தியர் சொன்னது கம்பர். இன்னொன்று என்றுமுள்ள தென்றமிழ் இமயம் இசை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறதும் யாரு தான் அப்படின்னா யாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு? அகத்தியரை குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. அதே போல் சின்னமனூர் செப்பேடு. ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் நிறைய படிச்சிருப்போம். இதில் இந்த சின்னமனூர் செப்பேடு வந்து பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடியது இல்லையா? ஸோ அதில் வந்து பாண்டியர்களோட குருவாக அகத்தியர் தான் இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அகத்தியர் வந்து அவரோட சமாதி அப்படிங்கிறது 2 பிளேஸில் இருக்கிறதா ஒரு கருத்து அப்படிங்கிறது நிலவுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த சயனம் அப்படிங்கிற பிளேஸில் அவர் வந்து சமாதி அடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இன்னொன்று கும்பகோணம். ஸோ கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து சமாதி அடைந்தார் அப்படிங்கிற 2 ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஓகே? ஸோ இதெல்லாமே அகத்தியரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.
அடுத்தது ஊராட்சிகளில் திட்டங்கள் செயல்படுத்துவது. ஸோ ஊராட்சிகள் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நடைமுறைப்படுத்தப்படுற திட்டங்கள் எல்லாமே யார் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம தமிழகத்தோட இடம், தமிழகம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ கட்டமைப்பு, செயல்பாடு, நிதி, பிரதிநிதிகள், திறன் மேம்பாடு, பொறுப்புடைமை, இந்த கேட்டகரிஸ்லாம் ஓவரால் ரேங்கிங்கில் தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க. ஊராட்சிகளோட கடமைகள், பொறுப்புகளை செயல்படுத்தும் விதம், அதிகார பகிர்வு அளித்து திட்டம் நடைமுறைப்படுத்தும் விதம், ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. திறன் மேம்பாடு அப்படிங்கிற கேட்டகரியில் 2nd பிளேஸ்லையும், நிதி பரிவர்த்தனை அப்படிங்கிற கேட்டகரியில் 3rd பிளேஸ்லையும் இருக்காங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் எதில் மட்டும்தான் அப்படின்னா ஊராட்சியோட கடமை பொறுப்புகளை செயல்படுத்தும் விதத்தில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டாக உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறத யார் கொண்டு வந்திருப்பாங்க? ரிப்பன் பிரபு தான் கொண்டு வந்திருப்பார். ஓகே, ஸோ அவரை தான் வந்து தல சுயாட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். 1882 காலகட்டங்கள்லேயே அவர் அந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எடுத்துட்டோன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை அடுக்குமுறைகள் எல்லாம் அமைக்கலாம், ஸோ இதை பற்றின எல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை தயார் செய்ய யார் தலைமையிலான குழு அமைச்சிருப்பாங்கன்னா பல்வந்த்ராய் மேத்தா தலைமையிலான குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க வந்து 3 tier 3 அடுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிறத அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த பல்வந்த்ராய் மேத்தா குழுவோட அறிக்கை, ஸோ அந்த பல்வந்த்ராய் மேத்தா குழுவை தான் வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் டெக்ஸ்ட். ஸோ பாரத் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஜவுளி தொழிலின் பிரம்மாண்ட கண்காட்சி. ஓகே, ஸோ இது எங்கே நடக்குது? டெல்லியில். இதுக்கு வந்து ஒரு இலக்கு அப்படிங்கிறது செட் பண்ணியிருக்காங்க, டார்கெட் என்னென்னா 2030க்குள்ளே 9 லட்சம் கோடிக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. எப்போக்குள்ள? 2030க்குள்ளே. இந்தியாவோட உற்பத்தி துறையில் ஜவுளி தொழிலின் பங்கு எவ்வளோனா 11%, 11%. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் தான் இப்போ உள்ள எக்ஸாம்ஸில் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஜவுளி ஆடை ஏற்றுமதி செய்யும் பெரிய நாடுகளில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 6வது பிளேஸில் இருக்குது. அதே போல் 2024 இந்தியாவோட ஜவுளி ஏற்றுமதி எவ்வளோ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே பாரத் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ரிலேட்டடானது. அடுத்தது உலக ஹிந்தி தினம். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஸ்வ ஹிந்தி திவாஸ் அப்படிங்கிறது ஜனவரி 10ஆம் தேதி. ஸோ இது எப்போலேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 2006 ஐநாவால் அறிவிக்கப்பட்ட ஒரு தினம் தான் இந்த உலக ஹிந்தி தினம். எதற்காக ஐநா வந்து உலக ஹிந்தி தினத்தை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்களால் பேசப்படக்கூடியது தான் ஹிந்தி மொழி. அதனால் அந்த மொழி ரொம்ப முக்கியமானது. இன்னும் அதிக பேர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும், அதை மேம்படுத்தணும், அதுக்காக ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஹிந்தி தினம் அப்படிங்கிறத ஜனவரி 10ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த தினம் வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னா நியூயார்க்கில் தான். ஓகேவா? யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் இருக்குது, அங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட கருப்பொருள் பார்த்தீங்கன்னா பன்மொழி மற்றும் வெளிநாடுகளில் ஹிந்தியை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது தான் கருப்பொருள். அடுத்தது 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு. ஸோ எங்கே நடந்துச்சுன்னா ஓமனோட தலைநகரான மஸ்கட்டில் நடந்துச்சு. இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலான ஒரு ராஜ்ய ரீதியிலான உறவு அப்படிங்கிறது எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னா 70 வருஷமாக நிலைத்து நிற்குது. உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர். ஸோ ஐரோப்பிய விண்வெளி முகமை இருக்கு இல்லையா, யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி ESA அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு டைமாக, ஓகேவா, வேர்ல்ட்லே ஃபஸ்ட் டைமாக ஒரு மாற்றுத்திறனாளி போகலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மெக்ஃபால். ரொம்ப முக்கியம். ஓகே, ஜான் மெக்ஃபால் மறக்கக்கூடாது. அடுத்தது ககன்யான். ஸோ ககன்யான் வந்து நமக்கு தெரியும், மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த ககன்யான் அப்படிங்கிறது. இந்த ககன்யான் திட்டத்தில் 4 பேர் வந்து போக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அது இல்லாமல் பயோமித்ரா அப்படிங்கிற ஒரு ரோபோவையும் அனுப்ப இருக்காங்க, மனித ரோபோ. ஸோ இதோட முதல் பயணத்தினப்ப வானியலாளர்கள் எல்லாம் போக இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து ஒரு இன்செக்ட் அப்படிங்கிறத அனுப்ப இருக்காங்க. ஸோ அது எந்த இன்செக்ட் அப்படின்னா
ஓகேவா, ஈயை தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈயோட ஆயுட்காலம் 5லேருந்து 60 நாட்கள் வரைக்கும் இருக்குது. ஸோ மனித மரபணுவை இந்த ஈக்கள் வந்து ஒரு 75% அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதாவது அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதனால ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ககன்யான் பயணத்தோட டேஸோட இதோட ஆயுட்காலமும் ஒத்து போகுது அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் ஈயை வந்து அனுப்பியிருக்காங்க. இதுவும் கேட்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 1857 பெரும்புரட்சி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பெரும்புரட்சி டைமில் ஒரு இதோட தொடர்புடைய இம்பார்ட்டண்டான ஃபுட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லணும். ஓகே, ஸோ உங்களுக்கான அதாவது இட்லி, சப்பாத்தி, பூரி, பொங்கல். ஓகேவா, ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது இதுக்கான ஆன்சர்னு சொல்லுங்கள். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். ரீசனாக வந்து கொஞ்சம் எல்லாம் இந்த கொஷின் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ அதனால் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். அப்படி தெரியலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 புக்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஐ எம் ஏ சோல்ஜர்ஸ் வைஃப் அப்படிங்கிற புக்கு. ஸோ இந்த புக்கை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீதிகா லிடர் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, ஸோ கீதிகா லிடர்ஸ் ட்ரிபியூட் டு பிரிகேடியர் லெப்டினன்ட் லிடர். ஓகேவா, ஸோ அவங்களோட ஹஸ்பண்டுக்காக அவங்க எழுதின புக்கு. அவர் ஒரு சோல்ஜர், அதனால தான் ஐ எம் ஏ சோல்ஜர்ஸ் வைஃப் அப்படிங்கிற புக்கை அவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் இன்னொரு புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா த நியூ ஐகான் சவார்கர் அண்ட் த ஃபேக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த புத்தகம் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக. இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் சௌரி அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ அருண் சௌரி, இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா SOURIE அப்படிங்கிற ஸ்பெல்லிங் வரும். ஓகே, ஸோ அவங்க தான் எழுதியிருக்காங்க. அடுத்தது விண்வெளி தர செமிகண்டக்டர் சிப். ஸோ இந்த சிப்பை வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்கன்னா IIT மெட்ராஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னா ஐரிஷ். ஓகே, ஸோ ஐரிஷ் அப்படிங்கிறது இண்டிஜீனியஸ் RISCV கண்ட்ரோலர் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதை வந்து IIT மெட்ராஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ட்ரோன்கள். ஸோ ட்ரோன்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் இருக்குது அப்படின்னா 29,500 இருக்குது. இதில் அதிகமான ட்ரோன்கள் காணப்படுற பிளேஸ், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. செகண்ட் வந்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் 4,588 ட்ரோன்களும், மகாராஷ்டிராவில் 4,132 ட்ரோன்களும் இருக்குது. ஸோ தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தான். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். காசி தமிழ் சங்கமம் 3.0 ஸோ UP வாரணாசியில் நடக்குது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைமுறைக்கு வந்தது 31/1/2024. அகத்தியரை பற்றின குறிப்புகள் எதெல்லாம் இருக்குது, அவரை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்கே சமாதி அடைஞ்சார் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தோம். ஊராட்சிகளின் திட்டங்கள் செயல்படுத்துவதில் தமிழகம் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ அதாவது கட்டமைப்பு செயல்பாட்டில் வந்து 3rd பிளேஸ்லையும், ஊராட்சியோட கடமை பொறுப்பு எல்லாம் செயல்படுத்துறதுல 1st பிளேஸ்லையும், திறன் மேம்பாட்டில் 2nd பிளேஸ், நிதி பரிவர்த்தனையில் 3rd பிளேஸ். பாரத் டெக்ஸ் அப்படிங்கிற ஜவுளி தொழில் கண்காட்சி டெல்லியில் நடக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் எவ்வளோ % ஏற்றுமதி பண்ணுறாங்க அண்டு வேர்ல்ட் லெவலில் இந்தியா 6th பிளேஸில் அந்த ஏற்றுமதி பண்ணுறதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். உலக ஹிந்தி தினம் ஜனவரி 10. 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு ஓமனோட கேபிட்டலான மஸ்கட்டில் நடக்குது. உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர் ஜான் மெக்ஃபால். ககன்யானோட முதல் பயணத்தில் விண்வெளி வீரர்களோட அனுப்பப்பட இருக்கிற பூச்சி எதுன்னா ஐ எம் ஏ சோல்ஜர்ஸ் வைஃப் அப்படிங்கிற புத்தகம் கீதிகா லிடரால் எழுதப்பட்டுச்சு. த நியூ ஐகான் அப்படிங்கிற புக் அருண் சௌத்ரி எழுதியிருக்காரு. விண்வெளி தர செமிகண்டக்டர் சிப் வந்து IIT மெட்ராஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட நேம் என்னென்னா ஐரிஷ். ட்ரோன்கள். ஸோ ட்ரோன்கள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்க பிளேஸ் எதுனா டெல்லி, 2nd தமிழ்நாடு, 3rd வந்து மகாராஷ்டிரா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.